அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகை அன்று காலை 6 முதல் 7 மணி வரை, இரவு 7 முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்க குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டை போலவே காலை 6 முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 முதல் 8 மணி வரையில் மட்டுமே பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். இப்ப கடந்த ஆண்டை போலவே பட்டாசு வெடிக்க நேர நிர்ணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? பூர்ணிமா, வணக்கம். அதாவது தீபாவளி பண்டிகை என்பது இன்னும் ஒரு வாரத்தில் வரக்கூடிய சூழல்ல தீபாவளி பண்டிகைகளுக்கு வெடிக்கக்கூடிய பட்டாசுகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அது மட்டுமல்லாமல் எத்தனை மணி நேரம் வெடிக்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த அறிக்கையை தற்போது தமிழ்நாடு அரசு மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரியம் இணைந்து வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, அதே போல இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே ஒளி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நிர்ணயம் என்பது அனுமதி என்பது வழங்கியிருக்கிறது. அதாவது தீபாவளி பண்டிகை என்பது வருகின்ற 20ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில தீபாவளி பண்டிகைக்கு தேவையான முக்கியமான ஒன்று பட்டாசு. இந்த பட்டாசுகளை வெடிப்பதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் பட்டாசுகளை வாங்கி குவிப்பார்கள். இந்த நிலையில பட்டாசுகளை எந்த முறையில் பின்பற்றி, அதாவது பட்டாசுகளை வெடிப்பதற்கான விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான அந்த உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில பட்டாசுகளை வெடிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று உள்ளிட்டவற்றை பெருமளவில் மாசுபடுகின்றன. பட்டாசு வெடிப்பதால் எழும் அதிகப்படியான ஒளி மாசுபாட்டு, அதே போல மாசினால் சிறு குழந்தைகள், வயது பெரியோர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டுள்ள வயதினர் உடல் அளவிலும் மன அளவிலும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இந்த நிலையில அதெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே, அதாவது 2018ஆம் ஆண்டிலிருந்து தீபாவளி பண்டிகை என்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், அதே போல இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமே ஒளி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நிர்ணயம் என்பது அனுமதி என்பது வழங்கியது. அதே போல இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று கடந்த ஆண்டை போலவே காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், அதே போல இரவு 7 மணி முதல் 8 வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிப்பதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பட்டாசுகளை வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறித்து, உடல்நலையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் போதிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தேசிய பசுமை படைகள், பசுமை மன்றங்கள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் பொதுமக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்வித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஆகிய துறைகளின் செயலாளர்கள் ஆகியோருக்கு முத்திரை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில கட்டுப்பாடுகள் மீது பாதுகாப்பான தீபாவளியை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் குறைந்த ஒளியுடனும் குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மையும் கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும். அதே போல மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் பொதுமக்கள் திறந்த வெளியில் கொண்டு கூடி கூட்டாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள நலசங்கங்கள் மூலம் முயற்சிக்க வேண்டும். அதே போல ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விதிமுறையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில அதிக ஒளி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும். மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய தீபாவளிகளை அந்த விதிமுறைகளை பின்பற்றி தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பிலிருந்து அறிக்கையின் வாயிலாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துக்குமார்.